ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆபகூக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆபகூக் சாப்டர் 2 verse 3. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே ஆபகூக் தீர்க்கதரிசிக்கு தேவனால் உண்டான ஒரு வெளிப்பாடு. இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆரம்பிக்கும் பொழுது கவலையோடு அவர் பாரமடைந்தவராக இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை ஆரம்பிக்கிறார். 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபகூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். இங்கே அவர் ஒரு பாரத்தோடு இந்த புஸ்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது, வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. ஆகையால் நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது என்று சொல்லி இங்கே அங்கலாய்ப்போடு புலம்பலோடு இந்த புஸ்தகத்தை இவர் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவருடைய புலம்பலுக்கும் இவருடைய விண்ணப்பத்திற்கும் இவருடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுத்தார்? யூதா மக்கள் அத்தனை கொடுமையுடைய மக்களாக, அவர்கள் அக்கிரமம் நிறைந்தவர்களாக, வழக்கையும் வாதையும் கிளப்பி விடுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார். கொடுமையும் கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது என்று சொன்னது போல அப்படிப்பட்ட ஒரு மோசமான மக்களாக இந்த யூதா மக்கள் இருந்தது நிமித்தம் இங்கே அங்கலாய்ப்போடு இந்த புஸ்தகத்தை ஒரு ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் அதற்கு எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதோ நான் கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். 1ஆம் அதிகாரம் இந்த 6ஆம் வசனத்தில் இப்படியாய் போட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? கல்தேயர் எனும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன், அவர்கள் தங்களுடையதல்லாத ஸ்தலங்களை வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். நான் இந்த யூதா மக்களை சீர்திருத்துவதற்கு, அவர்கள் திருத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் கல்தேயர் பாபிலோனியரை நான் வரப்பண்ணுவேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள், அவருடைய நியாயமும் அவருடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். அவருடைய குதிரைகள் சிவிங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களிலும் தீவிரமுமாய் இருக்கும். அவருடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவருடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிர்க்கிற கழுகுகளைப் போல் பறந்து வருவார்கள் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கல்தேயர், அதாவது இந்த பாபிலோனியர் எப்படி வருவாங்க, வந்து யூதா மேல் எப்படி அவர்கள் வந்து ஒடுக்குவாங்கன்னு சொல்லி இங்கே ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லும் பொழுது தீர்க்கதரிசி குழம்பி போய் அவன் காவலிலே போய் தரித்திருக்கிறான். பள்ளத்தாக்கிலே இருந்தவர் இப்பொழுது 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்தேன். இங்கே எப்படி ஒரு ஜாமக்காரன் காவல் காப்பதற்கு அவன் சுவற்றின் மேல் மதில்களின் மேல் நிற்பானோ, நின்று தேசத்தின் மேல் வருகிற அழிவை கண்டு எச்சரிப்பை கொடுப்பானோ, அதுபோல இவர் காவலிலே தரிக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்று சொன்னால் வரப்போகிற அழிவை குறித்து தேசத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இவைகளெல்லாம் எப்பொழுது முடியும், எப்பொழுது இந்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகும் என்கிற கேள்வியோடு இந்த காவலிலே அவர் தரித்திருக்கும் பொழுது 1ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார்? நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று என்ன உத்தரவு, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்றார்.
சொல்லிட்டு, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரத்யுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. நான் சொல்றதெல்லாம் நீ எழுதி வைன்னு சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் அநேக நேரங்களிலே மறந்து விடுவோம். ஆண்டவர் உணர்த்துகிற காரியங்களை மறந்து விடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். எழுதி வைக்கிற பழக்கம் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தர் பேசுகிறது. ஆண்டவர் அன்றாட ஜீவிதத்தில் நம்மோடு கூட பேசுகிறார். பேசும் பொழுது நாம் அதை கர்த்தர் பேசினார் என்று சொல்லி நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதை நாம் எழுதி வைக்கணும். இல்லைனா குறித்து வைக்க வேண்டும். குறித்து வைத்து அதை நாம் அடையாளப்படுத்தி கொள்வோம். ஏனால் அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. இந்த இடத்துல ஆண்டவர், நான் சொல்கிறத நீ எழுதி வச்சுக்கோப்பா, நான் சொல்கிறபடியே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே தீர்க்கதரிசிக்கு தேசத்தின் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் மிகுதி ஒரு பக்கம், இப்பொழுது தேசத்தின் ஜனங்களை ஒடுக்கும்படி கல்தேயர் வருகிறார்கள், அது ஒரு பக்கம். இப்படி 2 காரியங்களினாலும் நெருக்கப்பட்டு இவர் அரணிலே காவலிலே தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், நான் சொல்றதை எழுதி வை என்று சொல்றார். என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தில், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். எல்லாவற்றுக்கும் முடிவு வரும். நான் செய்வேன். நான் இந்த கல்தேயருடைய கரங்களில் இருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவேன். ஆனால் அது இப்பொழுதில் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசியைப் போல பல காரியங்களில் நீங்கள் குழம்பி போய் ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தில், எப்படி இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் புலம்பி கொண்டிருந்தார். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் அரணிலே அவர் தரித்திருக்கிறார். அவர் மதில் மேல் நிற்கிற ஒரு ஜாமக்காரனை போல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டார். அவர் அந்த பள்ளத்தாக்கிலேருந்து எழும்பி வந்துட்டார். அதுபோல் நீங்களும் நானும் பள்ளத்தாக்குக்குள்ளேயே கிடக்காம நாம் அடுத்த நிலைக்கு வரணும். ஜெப நிலை, அந்த உயர்ந்த ஸ்தானம், அந்த ஜாமக்காரனை போல நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் திறப்பில் நிற்கும் பொழுது கர்த்தர் வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம் என்ன? நீ காத்திரு என்று சொல்லுகிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே பல காரியங்களின் நிமித்தம் குழம்பி போய் சில காரியங்கள் உங்களுக்கு மாறுதலாய் முடிந்து பிரச்சனைகள் தலைக்கு மேல் போய் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அப்போது ஆண்டவருடைய கடிகாரம் வேறு, ஆண்டவருடைய டைம் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்முடைய நேரம் வேறு. நம்முடைய நேரத்தின்படி நாம் காத்திருக்கும் பொழுது நமக்கு நேரமாகிறது, நாட்கள் கடந்து ஓடுகிறது, சமயம் இல்லையே என்று சொல்லி நாம் அவதிப்படுகிறோம், அவசரப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் சரியான நேரத்தில் தாமதமில்லாமல் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில் அது தாமதமே கிடையாது. ஆன் டைம், சரியான நேரத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கிற சில காரியங்களுக்கு உங்களுடைய பட்சத்திலிருந்து அது தாமதமாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பட்சத்தில் சரியான நேரத்திலே ஆண்டவர் செய்து முடிப்பார். அதற்கு நீங்களும் நானும் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி எப்படி காத்திருந்தாரோ அதுபோல் நீங்கள் காத்திருக்க வேண்டும். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. இது யாரை சொல்லுகிறார் என்றால் கல்தேயரை குறித்து சொல்லுகிறார். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த கல்தேயர் கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் நெருக்கும் பொழுது கீழ்ப்படியாத நிமித்தம் தான் இந்த கல்தேயரை ஆண்டவர் அனுமதித்தார். ஆனால் இந்த இடத்துல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பல போராட்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், சிறையிருப்பு எல்லாம் வரும். ஆனால் அது நடுவிலே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிற காரியம் என்ன? அந்த குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா?
முடிவிலே அது விளங்கும் அல்லவா? அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொல்றார். பார்த்தீங்கன்னா, அந்த காத்திருக்கிறது தான் நமக்குள்ள விசுவாசம். இன்றைக்கு அநேகருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று முதல் இங்கே தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில், எபிரேயரில், கலாத்தியரில், ரோமரில் பல இடங்களில் வருது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. ஆனால் இங்கே முதலில் ஆபகுக்கில் தான் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பது வேற ஒன்றும் இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் காத்திருக்க வேண்டிய சில காரியங்களுக்கு காத்திருத்தலை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லுகிறார்? நாம் என்ன செய்யணுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை என்ன சொல்கிறாரு? நாம் வாசிக்கலாம். 11ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து. அவங்க எப்படி சுதந்திரித்து கொண்டார்கள்? ஆதி பரிசுத்தவான்கள். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருந்து. அப்போ அவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்கன்னா, விசுவாசமும் நீடிய பொறுமையும். விசுவாசம் சொன்னாலே பொறுமை தான். அப்போ அந்த பொறுமை பேலன்ஸ் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொறுமை தான் பேலன்ஸ் செய்யணும். அப்போ அந்த பொறுமை பேலன்ஸ் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நாமே அதில் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு பொறுமையாக இருப்பதற்கு அவர்களால் முடியாது. பதற்றமாக உடனடியாக எதையாகிலும் ஒன்றை செய்துவிட வேண்டும். ஆனால் தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, எனக்கு முன்பாக நட, நீ ஓடாத. நீ ரொம்ப ஓடுறப்பா. ஆகார் என்கிற ஸ்திரீயோடு சேர்ந்து ஒரு தேவையில்லாத சந்ததியை நீ பெற்றெடுத்த. நீ எனக்கு முன்பாக வாக்கு தத்தங்களை நிறைவேற்றணும்னு சொல்லி நீ ஓடுற. நீ ஓடாத, நீ நட, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையிலும் சில காரியங்களை குறித்த காலத்துக்குன்னு வச்சிருக்கிறார். அது தாமதிக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் நம்முடைய பார்வையில் அது தாமதிப்பதை போல் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறார், நீ அதற்கு காத்திரு. நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாகவே அது வரும். அது தாமதிப்பதில்லை. அதற்கு தேவை விசுவாசம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி இந்த ஆபகுக்கு தீர்க்கதரிசி விசுவாசத்தோടെ காத்திருந்தபடினால்தான் 3ஆம் அதிகாரத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். சிகாயோனில் பாடின விண்ணப்பம். ஆபகுக் தீர்க்கதரிசி பாடின விண்ணப்பம்னு பார்க்குறோம். அப்போ ஒரு புலம்பலை ஆரம்பித்தார். ஆனால் இங்கே ஒரு பாடலாக இந்த 3ஆம் அதிகாரத்தை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அப்போ ஒரு சங்கீதமாக இது முடிகிறதை நான் பார்க்கிறோம். இதற்கு காரணம் ஆபகுக் தீர்க்கதரிசி பதற்றப்பட்டார், அவசரப்பட்டார். ஆனால் பொறுமையோடு அவர் காத்திருந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி அவர் விசுவாசத்தோடு இருந்தபடினால்தான் அவருக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி அவர் காத்திருந்ததினாலே அங்கே அவர் வாழ்க்கையில் புலம்பல் சங்கீதமாக மாறினது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட புலம்பலை சங்கீதமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செய்தருவராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபகுக் தீர்க்கதரிசி குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, நாங்களும் அநேக காரியங்களை குறித்து பதற்றப்படுகிறோம், அவசரப்படுகிறோம். தேவனே, நாங்கள் உம்முடைய வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக.
வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்து பொறுமையோடு காத்திருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தலும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.